23/2021 நம்மளுடைய முதலமைச்சர் அப்ப வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நாங்குநேரியில அரசு கலை அறிவியல் கல்லூரி திறக்கப்படும் சொல்லிருக்காரு. வரலன்னு நினைக்கிறேன், மக்கள் வரலங்கிறாங்க. திருநெல்வேலியில பல் மருத்துவ கல்லூரி இருக்குங்க, அரசு மருத்துவ கல்லூரி உள்ள வந்து பாருங்க. திருநெல்வேலியில அரசு மருத்துவ கல்லூரியில நான் மறுக்கல நீங்க சொல்லுங்க. இருக்கு அரசு மருத்துவ கல்லூரிக்கு வாங்க. பல் மருத்துவ திருநெல்வேலியில பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இல்ல மருத்துவ கல்லூரி இருக்கு. புதிய கட்டடங்கள் தந்திருக்கிறோம், கொண்டு வருவோம். மக்கள் பாத்துருக்காங்க. மருத்துவ கல்லூரி எங்க இருக்கு? சரி, விக்ரமசிங்கபுரத்துல மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அல்ல, பல் மருத்துவ கல்லூரி டென்டல் காலேஜ். 1000 திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். 2 திட்டத்தை நீங்க சொல்றீங்களா நிறைவேற்றப்பட்ட இதெல்லாம் வந்து 5 வருஷத்துல செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி. எங்க அரசு இன்னும் எத்தனை இடர்பாடுல மத்திய நடுவில் அரசு தரமறுத்த நிதி பற்றாயோடு எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து எங்க சகோதரி மட்டும் தான் நிறைவேறுக்குங்க ஐயா. என்னங்க மொத்தம் 10 வாக்குறுதி கொடுத்திருக்காரு முதலமைச்சர். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப எல்லா வேட்பாளரையும் ஒரு மேடையில் நிக்க வச்சு 500 சொச்சம் வாக்குறுதி இல்ல, அது தனியா, அது மாநிலத்துக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொடுத்தது. நான் சொல்றேன், கேள்வி வாங்கிக்கங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 505 வாக்குறுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொடுத்தாரு. நான் சொல்றது தேதியோட சொல்றேன், 20/3/2021 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வராரு. 5 வேட்பாளரையும் நிக்க வச்சிருக்காரு. நிக்க வச்சுட்டு ஒரு பெரிய வண்டியில பிரச்சார வண்டியில நின்று கேட்கிறாரு. அப்ப நான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 5 தொகுதிக்கு ஒரு வாக்குறுதி தரேன்னு ஒரு 10 வாக்குறுதி சொல்றாரு. அதுல 2 வாக்குறுதி தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சி புறவழி சாலை அமைச்சர் கொடுத்திருக்கோம். ஆமா, நான் தான் சொல்றேன், நிறைவேற்றி கொடுத்திருக்கீங்க. விவசாயிகளுக்காக பாபநாசம் அணையிலிருந்து ஜூன் முதல் வாரத்துல தண்ணீர் திறக்கப்படும். திறந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இல்லன்னு சொல்ல, எங்க ஆட்சியிலும் கரெக்டா திறந்துட்டு தான் இருந்தோம். இல்ல அவங்க கொடுத்தாங்க, திறந்துருக்காங்க. உங்களுக்கு அடுத்து வரேன். இப்ப இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரத்துல குளிர்பதன கிடங்குகள் கொண்டு வரப்படும். கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வருவோம். 26 உறுதியாக கொண்டு வருவோம் சார். ஐயா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கொண்டு வருவோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு தலைவர் கண்டிப்பாக செய்து தருவார். தமிழ்நாட்டு முதல்வர் இந்த இந்தியாவிலேயே முதன்மையான சிறந்த முதல்வர். அவரை போல் செயல்படுவதற்கு, சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கிடையாது. அப்படிப்பட்ட எங்க முதல்வர் கொண்டு வருவார், கொண்டு தருவார், நிறைவேற்றி காட்டுவார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இன்னும் பல திட்டங்களை தருவார். திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை தான் செய்யும், சொல்லாதையும் செய்யும். மக்களுக்கான திட்டங்கள்ல முதன்மையாக